1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினிய தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, திமுகவை ஒரே அடியா தாங்கி பிடிக்கிறாங்க. அதாவது வந்து திமுக கூட்டணி சிதைந்து விடவே கூடாதுப்பா, எக்காரணத்தை கொண்டும் அது உடஞ்சிடக்கூடாது, அதனால வந்து நம்ம தான் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்காரு நம்ம அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அதாவது நான் வந்து திமுக கூட கூட்டணி வைக்க போறேன் அப்படின்னு அண்ணன் முடிவு செய்யறதுல எந்த தவறுமே இல்லை. ஏன்னா அவர் ஒரு கட்சி வளர்க்குறாரு, அந்த கட்சியில் யார் என்ன செய்யணும், யாருக்கு எந்த பொறுப்பை கொடுக்கணும், அவங்க யார் கூட கூட்டணி வைக்கணும், யார் கூட கூட்டணி வச்சா 4 சீட்டு கிடைக்கும், 4 பேரை வந்து வெல்ல வைக்க முடியும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அவர்களுடைய கணக்கு. அதை யாருமே குறை சொல்ல முடியாது, அதை குறை சொல்வதற்கு யாருக்கும் தகுதியும் கிடையாது. ஆனால் இன்னொருத்தன் ஒரு கட்சி வச்சிருக்கான், அவன் யார் கூட கூட்டணி வைக்கணும், அவன் என்ன பேசணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறத இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போ இவர்களை விட பெரிய கட்சி ஒரு தேசிய கட்சி காங்கிரஸ். அந்த கட்சிக்கு தெரியும் தேர்தல் நேரத்தில் என்ன டிமாண்ட் வைக்கணும். அவங்க வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. நாங்கள் வந்து வெறும் எம்எல்ஏக்களாக இருக்க நாங்கள் விரும்பலை, கூட்டணின்னு வந்துச்சுன்னா கூட்டணியில் எங்களுக்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையை திமுக ஏற்குமா? ஏற்காது. வாங்க கூட்டணியில் இருங்க, எங்களை வெல்ல வைங்க, நாங்கள் வந்து முதலமைச்சராக இருப்போம், எங்கள் திமுக காரங்க முழுக்க அமைச்சர்களாக இருப்பாங்க, நீங்கள் கடைசி வரைக்கும் வேடிக்கை பாருங்க அப்படின்னு தான் சொல்லும். அந்த முரண்பாட்டில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆதவர்ஜனா வெளியேறினார். அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுங்கன்னு கேட்டார். உடனே இவர் ஏன் நான் கேட்டனா ஏன் என்னை வம்புல மாட்டி வர்ற அப்படிங்கிற மாதிரி பேசி இவர் வந்து ஆதவர்ஜனாவை வெளியேற்றிட்டார். இவர் வந்து என்ன வேணா செய்யலாம், இவருக்கு வந்து அந்த உரிமைகள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் திமுகவுக்கு எதிராக பேசுகிறது. திமுகவுடைய ஆட்சி ஊழல் ஆட்சி, திமுக மிகவும் வரம்பு மீறி நடந்து கொண்டிருக்கிறது, திமுகவின் செயல்பாடுகள் மிகவும் வந்து வருந்தத்தக்கதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இப்போ நீங்க பேசாம இருங்க, உங்களுக்கு வந்து 2 சீட்டு, நீங்க திமுகவுக்கு கொத்தடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டீங்க, திமுகவை விட்டு வெளியில வரப்போறதெல்லாம் சத்திய பிரமாணம் செய்துட்டீங்க, உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் திமுகவிலே தான் இருக்கணும், இருந்துட்டு போங்க, உங்களுடைய விருப்பம், நீங்க இருந்துட்டு போங்க. ஆனால் இது பாஜகவை வலிமையாக்கும். எப்படி? காங்கிரஸ் திமுகவை எதிர்த்து பேசினா பாஜகவை வலிமையாக்கும். யாரும் திமுகவை எதிர்த்து பேசவே கூடாது. இப்போ ஒரு விஷயம் புரியல, இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் சொல்லுங்க, நான் தவறாக பேசினா கூட கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. ஏன்னா என்னுடைய கருத்தும் வந்து 100% நியாயமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் வீழ்த்த வேண்டிய கட்சி, வெளியில் அப்புறப்படுத்த வேண்டிய கட்சி, தமிழ்நாட்டை அழித்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதாவா திமுகவா? திமுக அவ்வளோ பெரிய உத்தமர்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டை அழிப்பதில் பெரும் பங்கு வகிக்கக்கூடியது திமுக தான். போக்குவரத்து கழகம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கிறத அரசு போக்குவரத்து கழகமாக மாத்துறாங்க. தமிழ்நாடுன்ற பேர் என்ன காரணம் தெரியுங்களா? பெயர் நீளமாக இருக்குதான், ரொம்ப நீட்டா இருங்க, சுருக்கி அரசு பேருந்துன்னு வச்சிடலாங்க. இப்போ இதில் இன்னொரு உருட்டம் உருட்டுறாங்க, இதை கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க, நாங்கள் தான் முதல் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு வச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தானே வச்சீங்க. அதிமுக செய்தது தவறாகவே இருக்கட்டும், தவறாக தானே செஞ்சாங்க. இன்றைக்கு நாங்கள் அதை செயல்படுத்த மாட்டோம்னு நீங்க தமிழ்நாடு அரசுன்னு வைக்கலாம்ல. அம்மா உணவகம்னு தமிழ்நாடு முழுக்க திறந்து ஏழை எளிய மக்கள் பசியாறுவதற்கு ஒரு செயல் திட்டத்தை ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தாங்க. அதை இழுத்து மூடிய உங்களால இதை செய்ய முடியாதா? இது உங்களுக்கு தேவை. தமிழ்நாடுன்ற பேர் எங்கேயும் இருக்கக்கூடாது, தமிழ்நாடுன்ற பேரை அழிச்சிடணும், இதை வந்து திராவிட நாடா மாற்றணும், இதை திராவிடர்கள் நிலமா மாற்றணும், இதுதான் உங்களுடைய கோரிக்கைகள், இதுதான் உங்களோட திட்டம். இதை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு செயல்படுத்திட்டு இருக்கு. இப்போ இதை எதிர்த்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கேள்வி கேட்பாரா? திமுக ஆட்சி அப்படி தேனாரும் பாலாரும் ஓடக்கூடிய ஆட்சியா? வேங்கை வயல் பிரச்சனை வாய் மூடி மௌனித்து இருக்கிறோம், இங்கே இருக்கக்கூடிய விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய மேல்பாதி பிரச்சனை வாய் மூடி மௌனித்து இருக்கிறோம். நீங்க கொத்தடிமையாவே கூட இருங்க. இப்போ தேர்தல் நேரம் இந்த மாதிரி ஒரு சில டிமாண்டுகள் வச்சா எனக்கு வந்து சீட்டு அதிகமாக வரும்னு காங்கிரஸ் நினைக்கலாம். இல்லை தாவேகாவோட போய் சேர்ந்து தாவேகாவை வலிமையாக்கி நம்ம அதன் மூலமா ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வாங்கலாம் அப்படின்னு வந்து காங்கிரஸ் நினைக்கலாம். இப்போ எல்லோரும் திமுகவுக்காக தான் கட்சி நடத்துவாங்களா? இப்போ திமுகன்ற ஒரு கட்சி வளர்வதற்காக தான் சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் கட்சி நடத்துவாங்களா? கொத்தடிமையாக இருப்பவர்கள் யாரும் பேசணும்னு அவசியம் இல்லை. கொத்தடிமையாக இருக்கிறவர்கள் எப்பவும் வாய் திறந்து பேசணும், எதிர்த்து பேசணும்னு அவசியம் இல்லை. உண்மையிலே இதில் வருந்தத்தக்க விட என்ன தெரியுங்களா? இதை பேசுவதை
திமுக வேடிக்கை பார்க்குது. காங்கிரஸ் பேசுறத திமுக வேடிக்கை பார்க்குது. தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா சுத்தி இருக்கிற அந்த அல்லக்கைகள்ல இந்த எடுப்புகளும் துடுப்புகளும்ல கதறுது. ஐயோ பேசிட்டாங்க, ஐயோ பேசிட்டாங்க. என்ன திமுக பேசக்கூட கூடாதா? திமுகவை எதிர்த்து பேசவே கூடாதா? திமுகவை எதிர்த்து பேசினா பாஜகவை வலிமையாக்கிடும். எந்த விதத்துல பாஜக வலிமையாகும்? நான் ஒரு விடம் கேட்கறேன். இப்போ காங்கிரஸ் வந்து வெளியேறிடுச்சுங்க. காங்கிரஸ் வெளியேறிச்சு கூட்டணியை விட்டு. இன்னொரு கூட்டணியே வலிமையாக்க போகுது. இப்போ வந்து தாவேகாவை வலிமையாக்கட்டும், இல்லை அதிமுகவை வலிமையாக்கட்டும், ஏதோ ஒரு கட்சியை வலிமையாக்க போகுது. இப்போ திமுக மட்டும்தான் அப்படியே பாஜக அப்படியே தடுத்து பிடிச்சி வச்சிருக்கா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாஜக உள்நுழைவதற்கு காரணமே திமுக தான். 1996 தமிழ்நாட்டில் பாஜகவை உள்ள கொண்டு வந்ததே திமுக தானே. இப்போ மட்டும் நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம், பாஜகவை நாங்கள் தான் தடுப்போம், திமுகவை எதிர்த்தா பாஜக உள்ள பூந்துரும் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா, அதுக்கு அண்ணன் சொல்றாரு, இல்ல அது தேர்தல் கூட்டணிங்க. இதை விட ஹைலைட்டான ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா? இதை விட ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இப்போ வந்து அண்ணன் சீமான் வந்து விஜில் மேடையில் ஏறி பேசினார். பேசும்போது அவரை வந்து விட்டுடணும். நீங்க அப்படியே விட்டுட்டு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா அவரை போய் எதிர்க்கிறோன்ற பேர்ல சீமான் பாஜகவோட பிள்ளை, விஜய் பாஜகவோட பிள்ளை, பூனைக்குட்டி வெளியில வந்துருச்சு அப்படின்னு ஏகப்பட்ட வசனங்களை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசிட்டார். பேசி முடிச்ச பிறகாக அண்ணன் சீமான் லேசா ஒரு தட்டு தான் என்ன சொன்னார்னா, அதாவது நான் வந்து பாஜகவுடைய ஆதரவாளர், நான் பாஜகவோட பி டீம்னா, நேரடியாவே அண்ணன் திருமாவளவன் மங்களூர் தொகுதியில நின்று பாஜக கூட வெற்றி பெற்றார், பாஜக கூட ஜெயிச்சார், எம்எல்ஏவாக இருந்தார் அப்படின்ற கேள்வியை அவர் வைக்கிறார். இதே கேள்வியை செய்தியாளர்கள் கேட்குறாங்க அண்ணன் திருமாவளவன் இடத்துல. என்னங்க இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்றாரு, 2001 நாங்க கூட்டணியில இருந்தது பாஜக கூட இல்ல, கருணாநிதி அவர்கள் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு. என்னன்னு வாக்குறுதி கொடுத்தாரு? நீங்க திமுக கூட கூட்டணியில இருக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு மானங்கட்டத்தனம் எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவ்வளவு கேவலமா முட்டு கொடுக்க, இவ்வளவு கேவலமா சமாளிக்க இது வரைக்கும் எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? அவர் சொல்றாரு, செய்தியாளர்கள் எதிர்க்க சொல்றாரு. செய்தியாளர்களுக்கு அறிவு இருக்கா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. அவர் சொல்றதை அப்படியே கேட்கறாங்க. செய்தியாளர்கிட்ட சொல்றாரு, நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கல, எங்களோட கூட்டணி வச்சது திமுக, நாங்க திமுகவோட தான் கூட்டணி வச்சோம், திமுக பாஜக கூட கூட்டணி வச்சிருச்சு. கூடுதலா ஒரு வார்த்தையை சொல்றாரு, எங்களுக்கு விழுந்த வாக்கு, நான் வெற்றி பெற்ற வாக்குகள் திமுக வாக்கும் விசிக வாக்கும் தான், அதுல பாஜக வாக்கே இல்ல. அப்ப பாஜக எங்க இருக்குதுன்னே தெரியாது, பாஜக ஒரு வலிமையான கட்சியே கிடையாது அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்ததெல்லாம் உருட்டுறாரு. இப்ப நாம என்ன கேட்கிறோம்? பாஜக ஒரு வலிமையான கட்சியே கிடையாது, பாஜக இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது, பாஜகவுக்கு ஓட்டு போறதுக்கு ஆளே கிடையாது. அப்புறம் என்ன திராவிடத்துக்கு பாஜகவோட கூட்டணி வைக்கணும்? பாஜக தான் ஒண்ணுமே இல்லைல்ல. யாராவது ஒரு பைத்தியக்காரன் ஒண்ணுமே இல்லாத ஒரு கட்சியை கூப்பிட்டு அதுக்கு ஒரு தொகுதிகளை ஒதுக்கி நீ நில்லுப்பான்னு ஒதுக்குவாங்களா? செய்வாங்களா? அதுதான் திமுக. திமுக மத்தியில பாஜக இருக்கு, பாஜகவோட கூட்டணி வச்சா தன்னுடைய பிள்ளைகள்லாம் அமைச்சர் பதவியில இருக்கும். இங்க அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. இப்போ பாஜகவோட ஓட்டே விழல. இப்போ பாஜகவை சார்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சார் இல்லையா, அவருக்கு விசிக வாக்கு விழுந்திருக்கும் இல்லையா, பாஜகவுக்கு ஓட்டு இல்லை. அப்ப சிபி ராதாகிருஷ்ணனை வெல்ல வச்சதுல உங்களுடைய பங்கு இருக்கு இல்லையா, அவருக்கு நீங்க பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க இல்லையா. இதையெல்லாம் கேட்டோம்னா உடனே சங்கிகள். நம்ம பாஜகவுக்கு ஆதரவா பேசல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாஜகவை வலிமையாக எதிர்க்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், வேற எந்த கட்சியும் இல்லை. இப்போ காங்கிரஸ் ஒரு முடிவு எடுக்குதுங்க, காங்கிரஸ் ஏதோ தவறான ஒரு முடிவு கூட எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உங்க கட்சியை பாருங்க, உங்க கட்சி என்ன நிலைமையில இருக்கு, 2026க்கு பிறகு இருக்குமா இருக்காதா, அது வந்து திமுகவோட ஐக்கியம் ஆயிருமா? இப்போவே திமுகவோட கரைஞ்சிக்கிட்டு இருக்கு, தனியா பிரிச்சு எடுக்கிறது கஷ்டம், அந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு இருக்கு. அந்த கட்சியை பார்க்கறத விட்டுட்டு அடுத்தவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்கறது. காங்கிரஸ் கட்சிக்காரங்களாம் கொத்தையா மூஞ்சில காரி துப்பாத குறையா, மூஞ்சில கொத்தையா காரி துப்பாத குறையா என்ன சொல்றாங்கன்னா, திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் எங்களுக்கு அறிவுரை சொல்லாதீங்க, எங்களுக்கு தெரியும் எங்க கட்சியை நாங்க என்ன பண்ணணும், எங்க கட்சியில நாங்க எதை முடிவெடுக்கணும், எங்களுக்கு ஒரு தலைமை இருக்கு, டெல்லியில ஒரு தலைமை இருக்கு, நாங்க எங்க கட்சியை பார்த்துக்கிறோம், கூட்டணியில் இருக்கிற நீங்க மூடிக்கிட்டு உங்க வேலையை பாருங்க, எப்படி 2 துவாரங்களையும் மூடிக்கிட்டு உங்க வேலையை பாருங்க, நீங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கொத்தையா காரி துப்புறாங்க. இதன் பிறகாவது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், கொத்தடிமைகள், திமுகவை தோளிலே தூக்கி சுமக்கக்கூடிய அல்லக்கைகள் திருந்துங்க. உங்க கட்சியை பாருங்க. நீங்க கூட்டணியில இல்ல, அடிமை சாசனம் கூட எழுதி கொடுத்துட்டு இருங்க. அடுத்தவர்கள் கட்சியில மூக்க நுழைக்காதீங்க, அடுத்தவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்காதீங்க. நீங்க யாருக்கும் அடிமையாக, கொத்தடிமையாக, பி டீமாக இருக்க விரும்பாதீங்க. நீங்க சுயமா சிந்திங்க.
அப்புறம் மற்றவர்களை பேசலாம். அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் நண்பர்கள். நன்றி.